ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டாப் அவுட் ட்ரேடர். ஜீரோ டு ஹீரோவோட கண்டினியூஷன் வீடியோ, அதாவது பார்ட் 8 இது. பார்ட் 7லாம் வந்து அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ யாராச்சும் பார்க்காதவங்க ப்ரீவியஸ் எபிசோடும் பார்த்துட்டு வாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் இருந்து கூட பாருங்கள், ஒரு 7 பார்ட் வீடியோஸ் இது போட்டிருக்கோம். ஸோ இது கண்டினியூஸாக உங்களுக்கு வீடியோஸ் வரும். ஸோ நீங்கள் இந்த வீடியோஸ் பார்த்தாவே கண்டிப்பாக ஒரு பிகினர்ஸ்லேருந்து ஒரு ப்ரோ லெவல் வரைக்கும் நீங்கள் ட்ரேடிங்னா என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் லேர்ன் பண்ணலாம். ஸோ நாங்கள் அது வீடியோஸ் கண்டினியூஸாக போட்டு வரோம், நீங்கள் பாருங்கள். அண்ட் தென் உங்களுக்கு வந்து ப்ரோ லெவல் ஸ்ட்ராட்டஜிஸ் ஏதாச்சும் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாரி நான் வந்து வீடியோஸ்லாம் நான் போடுறேன். வீக்லி மார்க்கெட் அனலைசிஸும் நான் போட்டுட்ருக்கேன். எவ்ரி வீக் வந்து சாட்டர்டே ஆர் சண்டே வந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்துடும். ஸோ ஸ்டாப் அவுட் ட்ரேடர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ், அப்போ தான் எனக்கு தெரியும். நான் வீடியோஸ் மட்டும் போஸ்ட் பண்ணிடுறேன், ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக டவுட்ஸ் வரும். ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் அதுக்கேற்ற மாரி நெக்ஸ்ட் வீடியோவில் இல்லை அந்த கமெண்ட்ஸ்லேயே நான் உங்களுக்கு வந்து ரீகமெண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ கமெண்ட்ஸும் பண்ணுங்கள், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் லேர்ன் பண்ணுறவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு நான் ட்ரேடிங்னா என்னென்னு வந்து எடுக்கிறேன்னு நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோ வந்து சொல்லிகிட்டே இருக்கேன். பட் வந்து அதுக்கான நான் ஃபண்டமெண்டல்ஸ்லாம் நான் ஃபஸ்ட்டே நான் போட்டுட்டேன். நியூஸஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே போட்டுட்டேன். ஸோ இப்போ வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த கேண்டல் ஸ்டிக்னா என்னன்னு தெரியணும். இப்போது ஒரு ஏதாச்சும் நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு அட்லீஸ்ட் வந்து இப்போ ஒரு வேர்ட்ஸை நீங்கள் வந்து சென்டென்ஸை படிக்கணும்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஏபிசிடி தெரியணும். ஸோ அதுக்கு அதுமாரி தான் ட்ரேடிங்கும். ஸோ ட்ரேட் பண்ணணும்னா உங்களுக்கு கேண்டல் ஸ்டிக்னா என்ன தெரியும். இந்த கேண்டல் ஸ்டிக் பேட்டர்ன் வந்து மெயினாக வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்னு வந்து ஒரு அப்புறம் தான் நீங்கள் அதை பார்க்கணும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து சும்மா ஒரு பிகினர்ஸ்க்கு மட்டும்தான். ஏன்னா ஒரு அட்லீஸ்ட் ஏபிசிடி தெரிந்தால் தான் உங்களுக்கு வந்து வேர்ட்ஸ் படிக்க முடியும். அதேமாரி தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னா இந்த கேண்டலோட க்ளோசிங் ப்ரைஸு, ஐஏ அதெல்லாம் பாடிலாம் என்னன்னு தெரியும். ஸோ அதை நான் ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வாட் இஸ் ஏ கேண்டலிஸ்டிக். கேண்டலிஸ்டிக் வந்து இப்போ வந்து ஒரு சார்ட் வந்து மூவ் ஆகுதுன்னா உங்களுக்கு ஒரு லைன் மட்டும் இருந்தாலும் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகிடும். ஸோ அதுக்குன்னு ஒரு ஹெட் இருக்கும், அதுக்குன்னு ஒரு பாடி இருக்கும், அதுக்குன்னு ஒரு டெய்ல் இருக்கும். ஸோ அப்படி இருந்தால் தான் உங்களுக்கும் மார்க்கெட் பார்க்க வந்து அப்போ தான் தெரியும், உங்களாலே ரீட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த கேண்டல் ஸ்டிக் பேட்டர்னே. அதான் ப்ரைஸ் எப்படி ஓப்பன் ஆகுது, அது எப்படி மூவ் ஆகுது, அது எங்கே கரெக்டாக க்ளோஸ் ஆகுதுன்னு வந்து இந்த கேண்டலை வச்சு தான் உங்களால் வந்து ப்ரிடிக்டே பண்ண முடியும். இந்த கேண்டலை வச்சு தான் உங்களால் ரீடே பண்ண முடியும். ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் வந்து அதோட இமேஜ். இப்போ இது வந்து ரெட் கலர் வந்து ஆனால் செல் ஆகிறது நட்டும் பெரிஷ். இது வந்து நீங்கள் என்ன கலர் வேணால் வச்சுக்கலாம். க்ரீன் வந்து ப்ராஃபிட்டில் போகிற மாரி க்ரீன் கலர் பை ஆகிட்டே போகிறான். ஸோ இங்கே நான் இந்த கர்சரில் காட்டுறேன் பாருங்கள், இது வந்து லோ. இப்போது ரெட் என்ன பண்ணுவான், கண்டினியூஸாக கீழே வர சொல்ல ரெட் கலர் டவுன் வர சொல்ல மேலே தானே ஓப்பன் ஆகுவான். ஸோ இதுதான் ஓப்பனிங் ப்ரைஸ். ஸோ அதுக்கு மேலே ஒரு இந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆக சொல்ல ஒரு லைன் மாரி வியும். அதுக்கு பேர் தான் விக் ஆர் ஷேடோன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு 2 செகண்ட்ஸ் கிட்ட அந்த விக் வந்து இதுவாகிட்டு கேண்டல் வந்து ஓப்பன் ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் கேண்டல்னு ஒரு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து இந்த கேண்டல் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் முடிகிற வரைக்கும் 5 மினிட்ஸ் ஆகும். ஸோ 5 மினிட்ஸுக்கு முன்னாடி இது ஓப்பன் ஆகிட்டு 5 மினிட்ஸில் வந்து க்ளோஸ் ஆகிறது தான் இந்த கேண்டலோட ப்ரைஸ். ஸோ இங்கே ஓப்பன் ஆகுது, இங்கே க்ளோஸ் ஆகுது. ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரு மேனிப்புலேஷன் மாரி, இந்த விக்கோ. ஸோ அது வந்து இப்போ உங்களுக்கு புரியாது, போக போக ட்ரேட் எடுக்க சொல்ல உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் வந்து எப்போவுமே விக்கெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. விக் வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷன் மாரி தான். ஸோ இதுதான் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ரைஸ் மட்டும் நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் சூஸ் பண்ணிடணும். எவ்ரி டைம் ஃப்ரேமில் 1 மினிட்ல ட்ரேட் பண்ணாலும் ஒரு கேண்டல் இருக்கும், 2 மினிட்ல ட்ரேட் பண்ணாலும் ஒரு கேண்டல் இருக்கும், எவ்ரி டைம் மினிட்ல ஒரு கேண்டல் இருக்கும். இது வந்து செல்லுக்கானது. இப்போ பைக்கானது சொல்கிற மாதிரி, இப்போ பை வந்து மார்க்கெட் வந்து மேலேயே போயிட்டு இருக்கான். அப்போ வந்து லோ கீழே தானே ஓப்பன் ஆகும். ஏன்னா இப்போது மேலே கீழேருந்து மேலே போகிறான்னா கேண்டில் வந்து கீழே ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கு தான் வந்து பாடி வந்து வந்து கீழே ஓப்பன் ஆகுவான். ஸோ க்ளோஸ் ஆகிறது வந்து 5 மினிட்ஸ் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ 5 மினிட்ஸுக்கு முன்னாடியே கரெக்டாக 5 மினிட்ஸ் ஆகிறப்போ க்ளோஸ் வச்சுருவோம். ஸோ இந்த விக்குன்றது வந்து அது ஒரு ஹெட்டு, ஒரு டைலு, ஒரு ஹெட்டு. ஸோ அப்படி பாருங்கள், நான் வந்து இங்கே சொல்கிறேன் பாருங்கள். சரி இப்போது இருக்கட்டும், லைவ் சார்ட்டுக்கே போயிடுறேன். ஏன்னா உங்களுக்கு நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கணும். இது வந்து நான் வீடியோ சீக்கிரம் முடிக்கிறதுலாம் இல்லை, உங்களுக்கு கண்டிப்பாக நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சுட்டு தான் இந்த வீடியோவே நான் க்ளோஸ் பண்ணுவேன். இங்கே பாருங்கள், இப்போ பாருங்கள், நான் அது 1 மினிட்ல பார்க்குறேன். 1 மினிட்ல இப்போ 137, 36, 35 செகண்ட்ஸ் இருக்குது. பாருங்கள், அந்த நான் சொன்னல ஒரு 10 செகண்ட்ஸில் வந்து கேண்டல் விக்கு குத்துருவான், அதுக்கப்புறம் தான் பாடி கொடுப்பான். ஸோ இப்போ வந்து மார்க்கெட் வந்து இந்த 1 மினிட் கேண்டல் மட்டும் பாருங்கள். இப்போ வந்து பை ஆகிட்டு இருக்கான். நான் பை என்ன சொன்னேன், ஓப்பனிங் ப்ரைஸ் இங்கே ஆகும். நான் என்ன சொல்லியிருக்கேன், 1 மினிட் வந்து
அந்த 1 மினிட்லேயே உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிரும். அப்பதான் வந்து கரெக்ட்டா 1 மினிட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பை ஆனானா, செல் ஆனானா உங்களுக்கு கேண்டில் உங்களுக்கு ப்ரிடிக்ட் பண்ண முடியும். இப்ப பாருங்க, ஒரு செகண்ட் ரெட் காமிச்சது, ஒரு செகண்ட் கிரீன் காமிச்சது. ஸோ பிகினர்ஸ் வந்து 1 மினிட்லாம் ட்ரேட் பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்லாம் நீங்க ட்ரேட் பண்ணணும். ஸோ இதுவே பாருங்க, இது 1 மினிட்ல பார்க்குறேன். இப்போ நான் 5 மினிட்ஸ் கேண்டில் வைக்கிறேன். 5 மினிட்ஸ்ல ரெட் கலர்ல இருக்கு. இன்னும் 5 மினிட்ஸ் முடிக்க 57 செகண்ட் இருக்கு. ஸோ இப்போ வந்து செல் சைடில் இருக்கா. இது வந்து இந்த விக்கு வந்து ஹெட்டு, இந்த வந்து லோ. நான் சொன்னல, இதுவும் டைலு, இது வந்து ஹெட்டு, இது வந்து டைலு. ஸோ இதுக்கு இங்கே பாருங்க, நான் ஒரு ட்ரா மாரி ரஃபாக உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இதுதான் ஒரு கேண்டல்னு வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு வரைஞ்சே காட்டுறேன். பாருங்க, இப்போ தெரியுதுங்களா? இதுங்க இது கொஞ்சம் வித்து கொஞ்சம் அதிகமாக ஏற்றிக்கிறேன். சாரி, 3 பிக்சல் வச்சுக்கிறேன். பாருங்க, இப்போ இந்த கேண்டல் நான் இந்த ஒரு நானே வரைஞ்சிட்டேன். ஸோ 5 மினிட்ஸ் முடிஞ்சிச்சு, அதுதான். இப்போ பாருங்க, இப்போ நெக்ஸ்ட் கேண்டல் ஃபார்ம் ஆகுதுங்களா? இங்கே பாருங்க, இங்கே தான் டைம். இதெல்லாம் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ட்ரேடிங் வியூனா என்ன, டைமிங்னா என்ன, ட்ரேடிங் வியூவில் இந்த டைம்ஸ் எதுக்கு ஓடுது, இந்த சார்ட்டோட பாயிண்ட்ஸ் என்ன, இதெல்லாம் சொல்கிறேன். பாருங்க, இந்த கேண்டல் மட்டும் பாருங்க. இது வந்து இப்போ செல் சைடு கொடுத்துட்டான். ஸோ இது வந்து பாடி. ஒன் செகண்ட், நான் ட்ரா பண்ணாதான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா பிகினர்ஸ்க்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கணும். என்னன்னா, இதுதான் பாடி. பாடி இல்லை, சாரி, இதுதான் வந்து ஓப்பனிங் ப்ரைஸ். இது வந்து நான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதான் க்ளோஸ். ஸோ இப்போ உங்களுக்கு புரியும் இது என்னன்னு. நான் அது அங்கே காமிச்சது இங்கே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இது வந்து விக்கு வந்து கன்சிடரே பண்ணாதீங்க. மார்க்கெட் வந்து அது வந்து மேனிப்புலேஷன். ஸோ இந்த பாடி மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. இந்த பாடி இங்கே ஓப்பன் பண்ணால் இங்கே க்ளோஸ் வச்சுட்டா. இதோ இந்த கேண்டல் தான். இந்த கேண்டல் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். லைவ் மார்க்கெட் காய்ஸ், நான் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி சொல்கிறேன். பாருங்க, இது வந்து 5 மினிட் கேண்டில். ஸோ இப்போ நான் 1 மினிட் மாட்டுறேன். 1 மினிட்ல 5 கேண்டில்ஸ் இருக்கும். நான் மார்க் பண்ணல, இங்கேருந்து வரும் அது. 1 2 3 4 5. இங்கே பாருங்க, நான் வந்து அந்த மார்க் பண்ண கேண்டில் மட்டும் நீங்கள் பாருங்க. இங்கே பாருங்க, இந்த கேண்டலா, இங்கே இந்த இடத்துல லைன் வச்சிருக்குனா, கீழே ஒரு லைன் வச்சிருக்குனா, இதுக்குள்ளேயே 5 கேண்டல்ஸ் இருக்கும் 1 மினிட். அதான் சொல்கிறேன், ஒரு டைம் ஃப்ரேமில் அத்தனை கேண்டல்ஸ் இருக்கும். 5 மினிட்னா 5 கேண்டல் இருக்கும். 1 2 3 4 5. பாருங்க, ஓப்பனிங் ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ். புரியுதா? இங்கே பேர் ஓப்பனிங் ப்ரைஸ் ரெட் கலரில் ஆரம்பிச்சிருக்கான் 1 மினிட்ல, க்ளோசிங் ப்ரைஸ் க்ரீன் கலரில் முடிச்சிருக்கான். அதே நான் 5 மினிட்ஸில் ஸ்விட்ச் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், கேண்டல்ஸ் பார்த்தீங்களா? ஒரே இதுதான் கைஸ் கேண்டல்னா. கேண்டல் இதுதான் கேண்டல். ஸோ இதுமாரி யாரும் எக்ஸ்பிளைனும் பண்ண மாட்டாங்க. இவ்வளோ இன்டெப்த்தாலாம் யாரும் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் கேண்டல்னா என்னன்னு. இதை நான் வரைஞ்சிருக்கிறது இந்த கேண்டல். ஸோ இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். அதுதான் இங்கே பாருங்கள், இந்த இமேஜஸில் நான் ஆன்லைனில் தான் எடுத்தேன். ஏன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுறது. ஆனாலும் பாருங்கள், இதுவும் ஒரு எக்ஸாம்பிளாக காமிச்சிட்டு நான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக காமிச்சிட்டேன். இங்கே தான் நான் சொன்னேன். இங்கே பாரு, வாட் ஒன் கேண்டல் ஷோஸ். இங்கே பாருங்க, ஒரு கேண்டல் வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். ஒரு கேண்டலும் 1 மினிட்லேயும் ஒரு கேண்டல் இருக்கும், 15 மினிட்லேயும் கேண்டல்ஸ் இருக்கும், 1 ஹவர்லேயும் கேண்டல் இருக்கும், எவ்ரி டைம் ஃப்ரேமில் கேண்டல் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே இப்போ ஒரு 5 மினிட்ஸில் பார்க்குறீங்கன்னா 5 மினிட்ஸ்க்குள்ளே 5 கேண்டல் இருக்கும் 1 மினிட். அந்த மாரி தான் எல்லா கேண்டல்ஸ்லேயும் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், ஓப்பன் வந்து ப்ரைஸ் வேர் மார்க்கெட் ஸ்டார்டட். இங்கே தான் சொன்னேன், இங்கே தான் மார்க்கெட்டே ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த ஹையஸ்ட் ப்ரைஸ் ஹையஸ்ட் ப்ரைஸ்னால் இந்த விக்கு தான் ஃபஸ்ட்டு போய் ரீச் ஆயிருக்கும். ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆக சொல்ல ஒரு கோடு மாரி ஒன்று மேலே போயிருக்கா, அதான் ஹையஸ்ட் ப்ரைஸ்னு சொல்கிறாங்க. ஸோ லோனா லோவஸ்ட் ப்ரைஸ், லாஸ்ட்டாக க்ளோஸ் ஆகிறது, லாஸ்ட்டாக விக்கு க்ளோஸ் ஆகுறது, அதுக்கப்புறம் க்ளோசிங் ப்ரைஸ் வந்து மார்க்கெட் எங்கே முடிஞ்சிருக்கு. இந்த கேண்டல்லே 4 விஷயம் இருக்கும். ஒரு ஐ, ஒரு லோ, ஒரு ஓப்பனு, ஒரு க்ளோஸ். ஆனால் இந்த பாடின்றது தான். ஏன்னா அந்த இடத்துல வந்து ஒரு ஹெட் இருக்குது, உடம்பு இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு லெக் இருக்குது அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குங்களா கேண்டல் ஸ்டிக்னா? இது வந்து அதான் வாட் ஒன் கிளாஸ், அதான் பாடி இருக்கும், அப்பர் விக்கு, லோவர் விக்கு, க்ரீன் கேண்டலா ரெட் கேண்டலா, அதோ நாங்கள் உங்களுக்கு மார்க்கெட்டில் காமிச்சேன். க்ரீன் கலர் ரெட் கலர் கேண்டலு. ஸோ அதுதான் இங்கே சொல்கிறேன் நான்.
ஸோ ஒரு வெரி ஈஸி எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். இது இமேஜின் பண்ணிக்கோங்க ஒரு 15 மினிட்ஸ் கேண்டலாக இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓப்பனிங் ப்ரைஸ் வந்து 1.1000 இருக்குது. ப்ரைஸ் கோஸ் அப் டு இப்போ வந்து 1000லேருந்து 1050 போயிருக்கு. ஸோ அப்போ என்ன ஆயிருக்கு, 50 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போது சடனாக வந்து ஒரு டவுன் வருது, 1000லேருந்து 980 கீழே வருது. ஓகேங்களா, அப்போ வந்து அதில் ஒரு 50, இதில் ஒரு 20 குறைஞ்சிருக்கு, 70 பாயிண்ட் இது குறைஞ்சிருக்கு. ஸோ க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 30 விற்கிறான். இதெல்லாம் ஒரு கேண்டல் தான். ஏன்னா ஓப்பனிங் 1000 முடிச்சிருக்கான், மேலே வந்து 50 போயிருக்கான், கீழே சடனாக ஒரு வந்து க்ளோஸ் வந்து 80 வச்சிருக்கான், விக்கு வந்து 30 வச்சிருக்கான். ஸோ இது வந்து என்னன்னா, நான் இது என்னன்னு சொல்றேன்னா, இங்க பாருங்க, இங்கேயே சொல்றேன் பாருங்க. இது ஓப்பனிங் இருக்கட்டும், டெக்ஸ்ட்ல போடுறேன். அவன் என்ன சொன்னான், 1000ல ஓப்பன் ஆயிருக்கு, 1.1000ல, இதுதான் ஓப்பனிங். ஸோ மேலே போயிருக்கான், ஒன்லேருந்து 1050 வரைக்கும் போயிருக்கு. சாரி, 1050 வரைக்கும் போயிருக்கான், அதான் விக்கு. ஸோ க்ளோசிங் என்ன சொன்னா, ஒரு கேண்டலோட ப்ரைஸ் வந்து 0.090, சாரி 0.98. ஸோ க்ளோஸ் பண்ணது இங்கே. ஆனால் விக்கு க்ளோஸு இன்னும் கீழே க்ளோஸ் வச்சிருக்கான்னு சொன்னான், 0.0930. நானே ஒரு ரஃபாக சொல்கிறேன். ஸோ இதுதான் ப்ரைஸ் வந்து இப்படி தான் அதை பண்ணுவான். ஸோ கேண்டல் இப்படி தான் கைஸ், இந்த கேண்டல் வந்து இப்படி தான். இங்கே பாருங்க, இப்போ இந்த லைன் வரைஞ்சிருக்குல்ல, இந்த லைன் வந்து இங்கே பாருங்க, என்ன சொன்னேன், ஐன்னு சொன்னேன், இந்த கேண்டலோடைய சை அது இங்கே ஒரு பாயிண்ட் காட்டுதா, 4181. அதுதான். அதே வந்து பாடியாண்டு நான் வைக்கிறேன், அது எங்க க்ளோஸ் வச்சு ஓப்பன் பண்ணியிருக்கான், 180ல, 4180ல க்ளோஸ் எங்கே வச்சிருக்கான், 4179ல. ஆனால் விக்கு எங்கே வச்சிருக்கான், விக்கு எங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கான், 4178ல. இதுதான் நான் இங்கே வந்து உங்களுக்கு வந்து வரைஞ்சி ரெப்ரசன்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி கிளியர் ஆகலாம், இது நீங்கள் அகெயின் பாருங்கள், ப்ரீவியஸாக நீங்கள் வந்து வீடியோஸ் வந்து ப்ரீவியஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அதுதான் இந்த எக்ஸாம்பிள். இப்போ புரியுதுங்களா இந்த பாயிண்ட்ஸ் நான் எதுக்கு சொன்னேன்னு? ஸோ இது ஒரு ஸ்டோரி மாரி ஒன்று சொல்கிற பாருங்க, நீங்கள் வந்து ஷோஸ் பண்ணும், பையர்ஸு செல்லர் பவரும் வந்து ஷோ பண்ணும். இப்போ வந்து என்னென்னா, உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் லைன் மட்டும் இருந்தால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல, அதுக்காக தான் இது வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இது ஒரு ட்ரெண்டு மாரி. இதுவே வந்து ஒரு அப் ட்ரெண்டு, அதெல்லாம் ட்ரெண்ட்ஸ்லாம் நான் உங்களுக்கு வந்து ட்ரெண்டு, இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். அதனால் வந்து ஃபைண்ட் என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுலேயே நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது, என்கலஃபிங்கு, ஹேமரு, எக்ஸட்ரா நிறைய இருக்குது. அது வந்து கேண்டல் ஸ்டிக்ன்றது ஒரு மார்க்கெட்டுக்கு ஒரு லாங்குவேஜ். இப்போ எப்படி வந்து இப்போ வந்து நீங்கள் ஒரு லாங்குவேஜ் பேசுகிறீங்கன்னா அதுக்குன்னு ஒரு இது டைப், இங்கிலீஷ் பேசணும்னா நீங்கள் ஒரு ஆல்ஃபபெட்ஸ் தெரியணும், தமிழ் பேசுகிறீங்கன்னா நீங்கள் அதுக்கு தமிழோட இதெல்லாம் உங்களுக்கு அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் வந்து பேச முடியும். அந்த மாரி தான் இது. ஸோ மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னா கேண்டல் ஸ்டிக் பேட்டர்ன் தெரிஞ்சே ஆகணும். நீங்கள் எவ்வளோ பேர் அட்வான்ஸ் ட்ரேடர்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து கேண்டல்லாம் என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். இது நான் ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி நான் படித்தேன். ஸோ இது அதனால் உங்களுக்கு இது, ஏன்னா நான் அப்போ படித்தேன், ஆனால் இப்போ நான் வந்து அது படிக்க தேவையில்லை, ஏன்னா வந்து எனக்கு அட்வான்ஸ் லெவல் கான்செப்ட்ஸ்லாம் தெரியும். ஸோ அதை வச்சு நான் ட்ரேட் பண்ணிட்டு போயிடுவேன். ஸோ கேண்டலிஸ்டிக் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக உங்களுக்கு கோர் நாலேஜ் வேணும், ஏபிசிடி தெரிஞ்சால் தான் உங்களால் வந்து பேசவே முடியும். அந்த மாதிரி தான் இது. ஸோ இப்போ நான் சொன்னல பேட்டர்ன்ஸ்லாம் இருக்குது இதில் நிறைய, அதுக்குள்ளே போயிடலாம். ஒரு பேட்டர்ன் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஹேமர்னா இங்கே பாருங்கள், இந்த இமேஜ் பாருங்கள், இந்த இமேஜில் ஒரு கீழே ஒரு ஹேமர், அதான் ஹேமர்னா ஒரு சுற்றி மாரி கீழே ஒரு டவுன் சைடில் பிடிச்ச மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாரி வந்து உங்களுக்கு சைன் ஏதாச்சும் கிடச்சிதுன்னா ட்ரேடிங்கில், ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி க்ரீன் கலர் ஒன்று கிடச்சிதுன்னா இங்கே ஒரு என்ட்ரி போகலாம். இது வந்து பேசிக்ஸ்க்காக. அதே வந்து இப்படி இந்த மாதிரி இருக்கும், மேலே சைடும் ஒரு மேலே சைடும் ஒரு இது மாதிரி இருக்கும், கீழே மேலே சைடில் ஒரு பால் மாதிரி இருக்கும், கீழே சைடில் பால் இருக்கும். இது ரெண்டுமே ஹேமர் தான். அங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இதுக்கு என்ட்ரி வந்து இங்கே கீழே வைக்கணும், ஸ்டாப் லாஸு என்ட்ரி மேலே எடுத்துகிட்டு ஸ்டாப் லாஸ் கீழே வச்சிடணும். ஸோ அப்படியே மேலே போயிடுவோம். ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து ஸ்மால் பாடி ஆன் டாப்பில் ஸ்மால் பாடியாக இருக்கும், ஆனால் லாங் லோவர் விக் இருக்கும், விக்கு அதிகமாக இருக்கும். அதுக்கு தான் இங்கே இந்த விக் அதிகமாக இருக்குங்களா. ஸோ அதே தான் இது. அதான் மீனிங் வந்துன்னா செல்லர்ஸ் வந்து
புஷ்டு டு ப்ரைஸ் டவுன். ஃபஸ்ட்டு வந்து ப்ரைஸை வந்து கீழே இறக்கிட்டு தான் அதுக்கப்புறம் மேலே போகும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இது ஒரு நீங்கள் மார்க்கெட்டில் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, ஸோ ஒரு ஸ்மால் ஒரு கொஞ்சம் ப்ராஃபிட் வரா மாரி நீங்கள் ஒரு என்ட்ரி எடுத்துட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி, ஸோ சப்போர்ட் அண்ட் டவுன் ட்ரெண்ட் ரெண்டு. ஃபஸ்ட்டு டவுன் ட்ரெண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் மேலே போவோம். அதுக்கு தான் இது வந்து சொல்கிறாங்க. இதுதான் வந்து பையர்ஸ்க்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது வந்து நான் உனக்கு ஒரு சும்மா ஒரு ஒரு எக்ஸாம்பிள் கூட காட்டுறேன். எங்கேயாச்சும் இருக்கான்னு அந்த கேண்டலு லைவ் மார்க்கெட்டில். இது இருக்கு பாருங்க. இது இருக்குங்களா? இதுதான் இந்த ஹேமர். ஸோ இந்த கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சா, நீங்கள் இங்கேயே ஒரு என்ட்ரி எடுத்துருக்கணும். என்ட்ரி வந்து என்ட்ரிக்கான இந்த டூலில் நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். ஸோ இதை பார்த்துட்டுனே நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் என்ன சொன்னால் அந்த ஃபோட்டோவில் இந்த விக்குக்கு மேலே வச்சிடணுன்னா, ஸோ எப்போவுமே வந்து 1:2 1:2 டார்கெட் அடிச்சிச்சு. ஸோ இதுதான் கேண்டல். இங்கே தான் நீ என்ட்ரி எடுக்கணும். இந்த கேண்டல் ஃபார்ம் ஆகிட்டுனே 5 மினிட்ஸ் இங்கே பாருங்கள். டைம் ஃப்ரேம் 5 மினிட்ஸ் இருக்கலாம். நான் என்ன சொன்னேன், பிகினர்ஸ் வந்து 5 மினிட்ஸும் 15 மினிட்ஸ்லாம் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். ஸோ இந்த கேண்டலில் நீங்கள் ட்ரேட் எடுத்துகிட்டு பாருங்கள், ஸ்டாப் லாஸே அடிக்காமல் 1:2. ஸோ இப்போ ஒரு 10 ரூபா ரிஸ்க் வைக்கிறீங்கன்னா 1:2 20 ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட்டு. அப்படி இல்லையா இன்னமும் நீங்கள் எடுத்தீங்கன்னா பிறகு 1:3னா 30 ரூபா ப்ராஃபிட்டு. இதுதான் ஹேமர். ஸோ நான் ஒரு இதுக்கும் எக்ஸாம்பிளும் காமிக்கிறேன். இதெல்லாம் லைவ் மார்க்கெட்டோட எக்ஸாம்பிள். ஸோ காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. ஹேமரோட இது எக்ஸாம்பிள் முடிஞ்சிச்சா? இப்போ வந்து ஷூட்டிங் ஸ்டார்னா லைக் ஹேமர் மாதிரியே இருக்கும் பாடி. இந்த இடத்துல இந்த ஃபோட்டோவில் தெரியுதுங்களா இந்த கேண்டல் இது? ஸோ இது பார்த்துட்டீங்கன்னா இங்கே என்ட்ரி இங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து மார்க்கெட் டவுனில் தான் வருவோம். ஸோ இங்கே பாருங்க, ஸ்மால் பாடி அட் பாட்டமில் ஸ்மால் பாடி எங்கன்னா இருக்கும். ஆனால் விக் வந்து பெருசாக இருக்கும். பையர்ஸ் வந்து ஃபெயில் ஆகிடுவாங்க இங்கே. ஏன்னா நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, பை ஆகிட்டே இருப்பாங்க. ஆனால் வந்து அப்படியே ரிவர்சல் ஆகிடும் மார்க்கெட். அதுதான் வந்து ஷூட்டிங் ஸ்டாரோட இது. நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளே காட்டுறேன் பாருங்கள், ஷூட்டிங் ஸ்டார் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள், இதுதான் ஷூட்டிங் ஸ்டார். லைக் ஹேமர் மாதிரி தான் இருக்கும், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நான் மார்க் பண்ணுறதை மட்டும் பாருங்கள். ஸோ இதுதான் ஷூட்டிங் ஸ்டாரு. ஸோ என்ட்ரி இது ஃபார்ம் ஆகிட்டுனே என்ட்ரி இங்கே வைக்கிறீங்க. இதெல்லாம் நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். ஏன்னா ட்ரேடிங் வீடியோ இதெல்லாம் வந்து இந்த டூல்ஸ்லாம் உங்களுக்கு தெரியணும். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியும். இது வந்து என்ட்ரிஸ் வந்து ப்ளேஸ் பண்ணுறதுக்காக. என்ட்ரி இங்கே வச்சிங்களா, இந்த ஷூட்டிங் ஸ்டாரோட விக்கில் என்ட்ரி வைக்கிறீங்க. இது விக்குக்கு மேலே. ஸோ இந்த 2 விக்குக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க. 1:, பாருங்கள் 1:4 5க்கு மேலேயே வருது பாருங்கள். 5னா இப்போ 10 ரூபா ரிஸ்க் வைக்கிறீங்க, 50 ரூபா மாரி ப்ராஃபிட். ஸோ இதுதான் ஷூட்டிங் ஸ்டார். ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் போயிடலாம். ஸோ ஷூட்டிங் ஸ்டாரும் புரிஞ்சிருக்கும், ஹேமரும் புரிஞ்சிருக்கும். டோஜினா ஒன்றுமே இல்லை. இப்போது அந்த இடத்துல பாடியே இருக்காது, அதுதான் டோஜி. இப்போது அதை நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுற பாருங்க. பாடியே இருக்காது கேண்டல்ஸில் பாருங்கள். லைக் அதே இடத்துல வந்திருக்கு பாருங்கள், இங்கே பாருங்கள். இப்போ அதே இடத்துல நூறு என்ட்ரி கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. அப்போ 2 இடத்துல உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான மாதிரி கிடச்சி. இங்கே பாருங்கள், பாடியே இல்லை. ஸோ இப்போ நீங்கள் இங்கேயே ஒரு என்ட்ரி போடலாம். ஃபுல்லாக இந்த விக்கிலேருந்து மேலே விக்கு வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு, ஸோ அந்த மார்க் பண்ணிவிட்டு ஒரு என்ட்ரி அங்கேயே ஒரு 1:, இப்போ இங்கே ஒரு என்ட்ரி போட்டிங்கன்னா 1:3. அதே சொன்னேன், 10 ரூபா ரிஸ்க்கு 30 ருபீஸ் வந்துடும். ஸோ இதுவும் தான் இது டோஜி. ஸோ டோஜி முடிச்சிச்சா? நான் சீக்கிரமாக முடிக்கிறேன். வீடியோஸ் வந்து லென்த்தாக போகக்கூடாது, ஏன்னா வியூவர்ஸ் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவாங்க. ஸோ அதுக்காக நான் சீக்கிரமாக முடிக்கிறேன். ஸோ பெர்ரிஷ் என்கலஃபிங் இதுதாங்க காய்ஸ். பெர்ரிஷ் என்கலஃபிங், புல்லிஷ் என்கலஃபிங். பெர்ரிஷ் என்கலஃபிங்னா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்லேயே வருவோம். ஸோ ஒரு க்ரீன் கேண்டலுக்கு அப்புறம் ஒரு பெரிய ரெட் கலர் கேண்டல் வந்து விழுந்துட்டானா அது அப்படியே வருவோம். ஸோ நான் லைவ் மார்க்கெட்டில் காட்டுறேன். இங்கே பாருங்கள், ஒரே இடத்துல நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. இங்கே பாருங்கள், க்ரீன் கலர் கேண்டல் மேலே போயிட்டே இருந்தானா, இங்கே ஒரு க்ரீன் கலரில், அதுக்கப்புறம் ரெட் கலர் வந்து 2 கண்டினியூஸாக கேண்டல் விழுந்தானா, அதுக்கப்புறம் பாருங்கள் கண்டினியூஸாக மார்க்கெட்டு. இன்னைக்கு டுடேவோட லைவ் சார்ட் தான் இது. கோல்டு 5 மினிட்ஸில் பார்க்குறேன். ஏன்னா டைம் ஃப்ரேம்லாம் நான் வந்து இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். ஸோ பாருங்கள், அப்படியே கீழே வந்துட்டான். இதுதான் வந்து பெர்ரிஷ் என்கலஃபிங். அது பெர்ரிஷ் என்கலஃப் ஒன் செகண்ட். இதுதான் பெர்ரிஷ் என்கலஃபிங். மார்னிங் ஸ்டாரும் ஆம்ஸ்டரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அது வந்து உங்களுக்கு ஃபைன் பண்ணுறதுல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பாருங்கள், இந்த இடத்துல இதுவாக இருக்கும். இங்கே இந்த இடத்துல சின்னதாக ஒரு கேண்டில் காட்டுதா, இங்கே சின்னதாக செல் காட்டுதா, அப்படியே இங்கே செல் பார்த்தீங்கன்னா செல் பண்ணணும். மார்னிங்னா அப்படியே வந்து மார்னிங் ஸ்டார் இதுவும் மேலே போகும். ஸோ அது ஒரு என்ட்ரியும் காட்டுறேன் பாருங்கள்.
இங்கே பாருங்க, ஈவினிங் ஸ்டார் ஓடுது. இந்த கேண்டல் இருக்கா, அப்படியே செல்லு காமிச்சுதா, இது ஒரு இது. இருங்க, இங்கே பாருங்க, மார்னிங் ஸ்டாரோட இது. இங்கே ஒரு இது காட்டுதா, 2 கேண்டில் காட்டுதா, கொஞ்சம் தூரம் பை போனோன்னா இந்த மாரி. ஏன்னா கேண்டில் அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, இது ஒரு டச் ஆகிட்டு வந்தான் இந்த ஈவினிங் ஸ்டார். ஏன்னா இப்போ ஒரு ப்ரைஸ் மேலே போகிறோன்னா மேலே ஒரு இடத்துல ஏதோ இருக்குது, அது டச் ஆகிட்டு கீழே வருவோம். ஸோ அப் அண்ட் டவுன் மார்க்கெட் போயிட்டு போயிட்டு தான் வருவோம். ஸோ இதுவும் உங்களுக்கு புரிஞ்சுதா, மார்னிங் ஸ்டார் என்ன. நான் ஒரே இதில் எக்ஸாம்பிளை காமிச்சிட்டேன். மார்னிங் ஸ்டாரும் ஈவினிங் ஸ்டாரும் ஒரே மாதிரி தான் இருக்கும், அந்த சைன் மட்டும் தான் வேறு. இது கீழே இங்கே இப்படி இருந்தால் மார்னிங் ஸ்டாரு, மேலே இருந்தால் ஈவினிங் ஸ்டார். ஸோ இது ரெண்டும் முடிச்சிட்டேன். இது வந்து இன்சைட் பார் பிரேக் அவுட். இன்சைட் பார் பிரேக் அவுட்னா இப்போ வந்து ஒரு சைடு வேல மார்க்கெட் இருக்குன்னா வச்சுக்க, இப்போ பிரேக் அவுட் ஆகிற மாரி பிரேக் அவுட் ஆகிட்டு ஆகாமல் கீழே வந்துடுவான். ஸோ அது வந்து ஒரு ட்ராப். அதுதான் மார்க்கெட்டோட அக்குமுலேஷன் பேஸ்ல இருந்துட்டு ஒரு பிரேக் அவுட் மாரி கம்மி வர மாரி கொடுத்துட்டு நம்மளை லாஸ் பண்ணி விட்டுட்டு வந்துடுவோம். அதுக்காக அது ஈஸியாக ஃபைன் பண்ணணும்னா இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், மார்க்கெட் வந்து லைவ் சார்ட்டில் காட்டுறேன், லைவ் சார்ட்டில் காட்டுறேன். இதோ இருக்கு பாருங்க. இப்போ இந்த இந்த ப்ளூ கலர் ஏரியா இருக்கா, என்ன பண்ணியிருக்கான், மேலே வந்து பிரேக் அவுட் ஆகிற மாதிரி மேலேயே போய் கேண்டில் அப்படியே இங்கே பாருங்க, நான் வந்து வரைஞ்சி காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து இப்படியே சுற்றிகிட்டே இருக்கான், பிரேக் அவுட் ஆகிற மாதிரியே மேலே ஆகிட்டான், ஆனால் அப்படியே கீழே வந்துட்டான். அதுதான் இன்சைடு பிரேக் அவுட். இங்கே இந்த இன்சைடு இந்த கேண்டில் இருக்கா, இந்த கேண்டில் தான் அது. அவன் அந்த இடத்துல நான் காமிக்கிறது. ஸோ நீங்கள் ஒரு என்ட்ரி இங்கே ப்ளேஸ் பண்ணுறீங்கன்னா ஸ்டாப் லாஸ் மேலே வச்சிடணும், கீழே ஒரு ஒரு 1:2 1:3 வரா மாதிரி வச்சுட்டா போதும். ஏன்னா $10 ரிஸ்க் வைக்கிறீங்க, $30 ப்ராஃபிட் பண்ணுறீங்க. ஸோ இதுதான் இன்சைட் பிரேக் அவுட். அதுதான் இங்கே காட்டுது பாருங்கள். அதே தான் நான் காமிச்சேன் ஃபோட்டோவில், எல்லாமே லைவ் எக்ஸாம்பிளும் நாங்கள் காட்டுறோம். ஏன்னா ஒன்று புரியல. ஃபஸ்ட்டு பெரிஷ் எங்கலஃபிங் சொன்னால் புல்லிஷ் எங்கலஃபிங். புல்லிஷ் எங்கலஃபிங்னா இங்கே பாருங்கள், இங்கே தானே காமிச்சேன், புல்லிஷ் அப்படியே கீழே பெரிஷ் அப்படியே கீழே வந்துட்டானா, இப்போ அதே பாருங்கள், புல்லிஷ் எங்கலஃபிங் க்ரீன் கலர் கேண்டல் வந்தால் அப்படியே மேலே போனால், இதுதான் மார்க்கெட் வந்து மேலே போகிறது வந்து புல்லு, கீழே வர்றது வந்து பெரிஷ். அதுக்கு தான் அந்த 2 அனிமல்ஸ் நேம் வச்சுருப்பாங்க, புல்லு பெரிஷ். புல்லுனா அந்த காலமாடுது, பெரிஷ்னா அப்படியே அந்த கரடி அப்படியே கீழே வரா மாதிரி. ஸோ மார்க்கெட்டோட சிம்பிள்ஸும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதான் புல்லிஷ் எங்கலஃபிங். ஸோ இது வரைக்கும் தெரிஞ்சாவே போதும் guys. உங்களுக்கு கேண்டல் என்னன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். ஏன்னா அது ஒரு ஒரு 8 பேட்டர்ன்ஸ் தான் இருக்குது. ஸோ நீங்கள் இது தெரிஞ்சாவே போதும். இப்போ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஸோ எதை நான் எதனால் சொல்கிறேன்னு. ஸோ இது வந்து உங்களுக்கு புரியலன்னா அகெயின் இந்த வீடியோ பாருங்கள். இதுதான் மெயின் guys. உங்களுக்கு இது புரிஞ்சாவே போதும், இது புரிஞ்சாவே போதும். இதுதான் மெயின். ஸோ இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ இந்த வீடியோ அதுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த ட்ரேடிங் வியூ, இது இப்போ பார்க்குறீங்களா, இது ட்ரேடிங் வியூ. அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்ஸ், இந்த பிப்புனா என்ன, ஸ்ப்ரெட்னா என்ன, மார்க்கெட் இதோ கோல்டுக்கு ஏன் இந்த நேம் வச்சுருக்காங்க, இந்த ஹீரோயிஸ்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ அப்கமிங் வீடியோஸில் எப்படி ட்ரேட் எடுக்கலாம், ஸோ அப்படியே பேசிக்ஸாக உங்களுக்கு போயிட்டு இருக்கும். ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் உங்களுக்கு நான் சொல்லி தர முடியும். ஏன்னா பிகினர்ஸ் வந்து நீங்கள் எப்படி, ஏன்னா புரியாது, அதுக்காக தான் நான் வந்து இவ்வளோ பொறுமையாக சொல்லிட்டு இருக்கேன். ஒரு வீடியோவாக நான் போட்டுட்ருக்கேன், எடுத்து ரிசர்ச் பண்ணி நான் போட்டுட்ருக்கேன். பாருங்கள், இந்த பிளேலிஸ்ட்டை பாருங்கள். இந்த பார்ட் ஒன்லேருந்து பாருங்கள், நான் கண்டினியூஸாக போட்டிருக்கேன். பார்ட் ஒன்லேருந்து பாருங்கள். இங்கே அதுக்கப்புறம் வந்து வாட் இஸ் ட்ரேடிங் போட்டிருப்பேன், வாட் இஸ் ஃபாரஸ்ட் ட்ரேடிங் போட்டிருப்பேன், டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங் மார்க்கெட் என்ன போட்டிருப்பேன், கிரிப்டோனா என்ன, ஸ்டாக் மார்க்கெட் என்ன, அதுமாரி போட்டிருக்கேன். ஃபாரக்ஸ் பேர்ஸ்லாம் என்ன, அந்த பேர்ஸ்லாம் ஹீரோ யூஸ்டு, ஜிபிபி யூஸ்டு, அதெல்லாம் போட்டிருக்கேன். ஃபாரக்ஸ் டைமிங்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோஸில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் உங்களுக்கு வந்து அதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பண்ணுறேன். லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல்ஸ் என்ன, நியூஸஸும் ஃபண்டமெண்டல்ஸ் பற்றி போட்டேன். ஸோ டுடே வந்து கேண்டலிஸ்டிக் எது. ஸோ சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் லேர்ன் பண்ணுறவங்க இருப்பவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ வீடியோஸ் வந்து பாருங்கள் கைஸ். ஓகே, பாய்.